மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் தனி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் இருந்துட்டு நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியை ரன் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறது அவ்வளோ சரிப்பட்டு வராது, அதனால் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லா கம்பெனிலும் சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய் மனதளராமல் மறுபடியும் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விஜய் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்த ஒரு கம்பெனியோட ஓனர் தாத்தாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. உடனே தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணினோன்னு என்ன சார் திடீர்னு கால் பண்ணியிருக்காங்கன்னு தாத்தா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் பேரை எங்கள் ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பியிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன, என் பேரை வேலைக்காக உங்கள் ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. ஆமாம் சார், உங்கள் பேரன் தான் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கும் உங்கள் பேரனுக்கும் எதுவும் பிரச்சனையா? இது வரைக்கும் உங்கள் கம்பெனியை தானே உங்கள் பேரன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் சார் உங்கள் பேரை வேலை தேடணும், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பேசிக்கிறேன் என் பேரன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே உங்க தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு என்ன என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. என்ன கல்யாணி சொல்ல, விஜய் ஏன் தான் இப்படி பண்ணுறானே ஒன்றுமே புரியல. அவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ணா இத்தனை நாளா, இப்போ யார்கிட்டயோ போய் வேலைக்காக நின்றுட்டு இருக்கான். எதுக்கு அவனுக்கு என்ன தலையெழுத்தா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு, வேலைக்காக வேற ஒருத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னானா, ஏன் இப்படியெல்லாம் விஜய் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு ஆமா கல்யாணி, அவங்க ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. கேட்டதுமே எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கம்பெனி சொத்துக்கு எல்லாமே அவன் தான் வாரிசு. அப்படி இருக்கும்போது வேலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட போய் நிற்கிறது எப்படி நல்லாயிருக்கும் கல்யாணி? இத்தனை நாளா நிறைய பேர் அவன் கீழே வேலை பார்த்தாங்க. இப்போ யார்கிட்டயே போய் இவன் வேலை பார்க்கறதுக்காண்டி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு எங்க நம்ம சொன்னா கேட்குறான், காவேரி தான் முக்கியம், காவேரி குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே, இனிமேலும் இங்க வருவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அவன் அங்கே கூட இருக்கட்டும் கல்யாணி, ஆனா பிசினஸ் பார்த்துக்கலாமே, ஏன் அவன் உருவாக்குன பிசினஸ் தானே, இத்தனை நாளா நான் பார்க்கும்போது கூட அதை நான் இவ்வளோ அளவுக்கு டெவலப் பண்ணல, ஆனா அவன் அவ்வளவு நல்லா அந்த பிசினஸை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் எல்லாமே டெவலப் பண்ணது. அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இப்போவே நீங்க விஜய் கிட்ட போய் பேசுங்க, நான் போய் பேசவா இல்லாட்டி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. வேண்டாம் கல்யாணி, நீ பேச ஏதாவது தப்பாயிடும், நானே விஜய்க்கு பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா கிளம்பி இங்க காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. காவேரி வீட்டுக்கு வந்ததும் சாரதா பார்த்துட்டு என்னங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உட்காருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விஜயும் காவேரி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த போர்ஷன்ல இருக்கிறாங்கயா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஏதாவது சாப்பிட்டு போங்கயா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் காவேரிக்கும் பார்க்கறதுக்கு வராங்க. தாத்தா விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தாத்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் வேகமாவும் வெளியில எந்திச்சு வராங்க. உடனே தாத்தா வாங்க தாத்தா உள்ள உட்காருங்க தாத்தா, இங்கே சேர் எதுவும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் தரையிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தரையில் உட்காந்துக்கிறாங்க. ஒன்றும் விஜய் பார்த்துட்டு எப்படி இருக்கப்பா, இங்கே எல்லாரும் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை தாத்தா, இங்கே எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அத்தை என்னை பையன் மாதிரி தாங்குதாங்கன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இங்கே இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்பா, அதுக்கடுத்து நீ நம்ம வீட்டுக்கே வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா அதை சொல்றதுக்கு தான் மறுபடியும் வந்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் இவங்க கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஏன் தாத்தா ராஜா மாதிரி இருந்துட்டு இங்க இருந்துட்டு நீ கஷ்டப்படணுமா? நீ நம்ம வீட்டுக்கே வந்துரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு இங்க என்ன சிரமம் இருக்கு தாத்தா? எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை தாத்தா. காவேரியும் நானும் இங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க எங்கள நினைச்சு வருத்தமே பட வேண்டாம் தாத்தா. என்ன தாத்தா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு ஆமாப்பா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. ஏன்பா விஜய், மனஸ்தாபத்துல நீ வெளியில வந்துட்ட. நானும் இத்தன நாளா அமைதியா இருந்தேன். சரி கொஞ்சம் நல்ல மனசு மாறி வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்குப்பா நீ வெளியில வேலையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு காவேரிய பார்த்துட்டு, "நீ தான் தாத்தா கிட்ட சொன்னியா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்து கேட்குறாங்க. உடனேவும் "இல்லையே நான் சொல்லல தாத்தா கிட்ட" அப்படிங்கிறாங்க. "பொய் சொல்லாத காவேரி. நீ தான் நான் வேலைக்கு போறது பிடிக்காம தாத்தா கிட்ட சொல்லியிருக்க. அதனால தான் தாத்தா இங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் தாத்தா இருந்துட்டு, "காவேரி என்கிட்ட ஒண்ணும் சொல்லலப்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நீ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்க. அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இல்ல தாத்தா கொஞ்ச நாள் நான் வெளியில வேலை பார்க்கலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எதுக்குப்பா நீ வெளியில போய் இன்னொருத்தவங்க கீழ வேலை பார்க்கணும்? அதான் நம்ம கம்பெனியே இருக்குதுல்ல. அப்படி நீ வேலை பார்க்குறதா இருந்தா அங்க வந்து வேலை பார்க்க வேண்டியதானே. எதுக்காகப்பா வெளியில போய் வேலை பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா கேட்குறாங்க. ஆவேரி இருந்துட்டு, "அப்படி சொல்லுங்க தாத்தா. அவர் தானே கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிய டெவலப் பண்ணி பெருசா கொண்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு தாத்தா வெளியில போய் வேலை பார்க்கணும்? எல்லா
எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்கவே முடியல தாத்தா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்றாரு. இத்தன நாளா பிசினஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சம்பளம் குடுக்குற இடத்துல இருந்துகிட்டு, இப்ப சம்பளம் வாங்குற இடத்துல மத்தவங்க கிட்ட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் தாத்தா இருந்துட்டு, ஆமாப்பா காவேரிக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கும் தான் நீ இன்னொரு இடத்துல வேலைக்கு போறது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும் தாத்தா. கொஞ்ச நாள் கழிச்சு நானே பிசினஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, அது எதுக்குப்பா கொஞ்ச நாள்? இப்பவே நான் கொஞ்சம் பணம் தரேன். அத வச்சு நீ பிசினஸ் ரன் பண்ணு. அப்படி நீ அங்க தான் கம்பெனில வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது பிசினஸ் ஏதாவது பண்ணுப்பா. மத்தபடி நீ வேலைக்கு போறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "இல்ல தாத்தா அது சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. "இப்ப நீ வேற பிசினஸ் பண்றது ஐடியாவும் இல்லன்னு சொல்ற. வேற வேலைக்கு நீ போக வேண்டாம். நான் சொல்றத பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என்ன தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும், "அந்த கம்பெனி நீ என்கிட்டயே குடுத்ததாவே இருக்கட்டும். ஆனா அதுல நீ வொர்க்கிங் பார்ட்னரா அந்த கம்பெனில வேலை பார்க்கணும். அதுக்கு நீ சரி சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அது உங்ககிட்டயே குடுத்துட்டேனே தாத்தா. அந்த கம்பெனி நீங்களே பார்த்துக்கோங்க" அப்படிங்கிறாங்க. உடனேயும், "இருக்கட்டும் விஜய். இப்போ ஒருத்தவங்க கம்பெனிய அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இன்னொருத்தவங்க வொர்க்கிங் பார்ட்னரா வேலை பார்க்குறது இல்லையா? அத மாதிரி நீ அந்த கம்பெனில வந்து வொர்க்கிங் பார்ட்னரா இரு. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. விஜய் தாத்தா சொன்னத கேட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்துட்டு காவேரி கிட்ட, "அவன சரி சொல்லுமா. எனக்கு அவன் மத்தவங்க கீழ வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. இத்தன நாளா ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப போயிட்டு இன்னொருத்தவங்க கீழ வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. நாங்க இருக்கும்போது அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோம்" அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. உடனேவும் காவேரி, சரின்னு சொல்லுங்கங்க. அதான் தாத்தா இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றாங்கல்ல. தாத்தாவுக்காக சரின்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கம்பெனில வொர்க்கிங் பார்ட்னரா வேலை பார்க்கணும்னு தானே சொல்றாங்க. சரின்னு சொல்லுங்களேன். தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. பாட்டியும், தாத்தாவும் நீங்க வேற இடத்துல வேலை பார்க்கறத நினைச்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. சரின்னு சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய், "தாத்தா, சரி தாத்தா. நான் வந்து அங்க வொர்க்கிங் பார்ட்னரா வேலை பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்றாங்க. உடனே தாத்தாவும், காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "விஜய் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பி போறாங்க. உடனேவும் இங்க சாரதா இருந்துட்டு, "தாத்தா என்ன விஷயமா வந்தாங்கடி?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட கேட்குறாங்க. "இவரு வேற இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாருமா. அது தெரிஞ்சு தான் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கம்பெனிக்கே வர சொன்னாங்க. இப்ப சரின்னு இவங்க சொல்லிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டாங்களா? இவ்வளோ பெரிய ஆஃபீஸ வச்சு நடத்திட்டு எதுக்குடி இந்த பையன் வேற ஆள்ட்ட போய் வேலை பார்க்கணும்? பாவம் தாத்தாவும், பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க என்னடி? அதனால தான் அவரு வருத்தப்பட்டு பேசிட்டு போறாரு. இப்ப உன் உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்கம்மா கம்பெனிக்கு வரதுக்கு அப்படின்னு சொன்னோனே சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. இங்க தாத்தா வீட்டுக்கு போனதும் பாட்டி இருந்துகிட்டு, "என்னங்க விஜய் கிட்ட பேசுனீங்களா? விஜய் என்ன சொன்னான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அ ஆஃபீஸ்க்கு வரதுக்கு சம்மதிச்சுட்டான். நாளையிலேருந்து நம்ம கம்பெனிக்கே வந்துருவான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? எப்படி சம்மதிச்சாங்க?" அப்படிங்கிறேன். "நான் பேசி பார்த்தேன். சம்மதிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் பாட்டுல வேற எங்கேயோ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான்னா, நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க அம்மா, அப்பா உயிரோட இருந்தா என்ன நெனச்சிருப்பாங்க? என் பிள்ளைய இப்படி கஷ்டப்பட விட்டீங்கன்னு வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்களா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, எல்லாமே மாறிடும் கல்யாணி வருத்தப்படாத" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.